தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக வேண்டி இளைஞர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் காண்போரை நிகழ்ச்சியிடையே வைக்கும் வீடியோ. தலைவர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி 2 ஆண்டுகள் நிறைவடைந்து 3வது ஆண்டில் காலடி எடுத்து வைத்துள்ளார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து அரசியலில் களமிறங்கி இருக்கும் விஜய்க்கு தேர்தல் ஆணையம் விசில் சின்னத்தை வழங்கியுள்ளது. தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னம் கிடைத்ததிலிருந்தே தளபதியின் தோழர்கள் வீடு வீடாக சென்று விசில் சின்னத்தை மக்களிடம் பிரபலப்படுத்தி வருகின்றனர். இளைஞர்களும் அதிக அளவில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுத்து வருகின்றனர். தொடர்ந்து மக்கள் பணிகளிலும் ஈடுபட்டுள்ளனர். தலைவர் விஜய் அவர்கள் 2026 முதலமைச்சராக வேண்டும் என இளைஞர்களும் தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் தொடர்ந்து களப்பணிகளை செய்து வருகின்றனர். அதோடு மட்டும் நிற்காமல் பல்வேறு வேண்டுதல்களையும் நிகழ்த்தி வருகின்றனர். தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என தங்கள் உடலையும் வருத்தி தொடர்ந்து நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றி வருகின்றனர். அண்மையில் செங்கல்பட்டில் நடைபெற்ற மயான கொள்ளை திருவிழாவில் 3 இளைஞர்கள் முதுகில் கொக்கியை மாட்டியபடி தமிழக வெற்றி கழக கொடியை பறக்கவிட்டு நேர்த்திக்கடன் நிறைவேற்றியிருந்தனர். அதேபோன்று திருவள்ளூர் மாவட்டத்திலும் கோவில் திருவிழாவின் போது தமிழக வெற்றி கழக தொண்டர் ஒருவர் கொடியை பிடித்தபடி பறக்கும் காவடி நேர்த்திக்கடன் நிறைவேற்றியுள்ளார். அதோடு தாம்பரத்திலும் தமிழக வெற்றி கழக தொண்டர் ஒருவர் தமிழக வெற்றி கழக கொடியை பிடித்தபடியே பறக்கும் காவடி நேர்த்திக்கடன் செய்துள்ளார். தலைவர் விஜய்க்காக அவரது தொண்டர்கள் தங்கள் உடலையும் வருத்தி நேர்த்திக்கடன் செய்து வருவது காண்போர் அனைவரையும் நிகழ்ச்சியடைய வைக்கிறது. இத்தகைய தொண்டர்களின் வேண்டுதல் தலைவர் விஜயை 2026 நிச்சயம் முதலமைச்சராக்கும்.